மத்திய கிழக்கினுடைய இந்த மோசமான நிலை ஒரு புறம், ரஷ்யா வடகொரியாவினுடைய சீனாவினுடைய தொடர்பு இன்னொரு புறம், அமெரிக்காவுக்கு எதிராக இந்த சீனா மேற்கொள்ளுகின்ற நகர்வுகள் ஒரு புறமாக ஒரு குழப்பமான தரப்புக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது உலகம் என்று சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது யுத்த நிறுத்தம், அமைதி, இந்த விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மீறப்படுகிறது. உலகம் மத்திய கிழக்கில் யுத்த நிறுத்தம் இருக்கிறது என்று சொன்னாலும் இல்லை, அங்கு படைகள் ஓடுங்கள், உயிர் தப்பி ஓடுங்கள், உயிர்கள் உயிரோடு இருக்க ஆசை என்றால் ஓடிவிடுங்கள் என்கின்றது போல இரண்டு தரப்புகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது யுத்த நிறுத்தம், அமைதி, இந்த விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே மீறப்படுகிறது. உலகம் மத்திய கிழக்கில் யுத்த நிறுத்தம் இருக்கிறது என்று சொன்னாலும் இல்லை, அங்கு படைகள் ஓடுங்கள், உயிர் தப்பி ஓடுங்கள், உயிர்கள் உயிரோடு இருக்க ஆசை என்றால் ஓடிவிடுங்கள் என்கின்றது போல இரண்டு தரப்புகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது? வெளி உலகமும் வெளி ஊடகங்களும் சொல்லுகின்ற செய்திகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கின்ற தீவிரமான யுத்தத்தினுடைய பிடித்துணர்வில் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். உண்மையில் ஹோர்மோஸ் நீரிணை ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக இருக்கிறது. இந்த களத்தை மையமாக வைத்துக்கொண்டு பல விடயங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஹோர்மோஸ் நீரிணையை சுற்றி பல நீர்மூழ்கி கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவை வெளித்தெரியும்படியாக அந்த கடற்பகுதியில், ஆழமற்ற கடற்பகுதிகளில் வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு புறமாக டால்பின்களுக்கு தற்கொலை தாக்குதலுக்கான வழக்கம் ஏற்படுத்தப்பட்டு அவற்றினுடைய உணர்திறனை பயன்படுத்தி அங்கே தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான நிலவரத்திலே மத்திய கிழக்கினுடைய சமகால சூழல் எப்படி இருக்கிறது? இது தொடர்பாக நாங்கள் இன்று சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இதை தாண்டி மத்திய கிழக்கை தாண்டி அமெரிக்கா என்கின்ற ஒரு போரியல் வல்லரசுக்கு எதிராக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எப்படியான நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் வருகிற போது குறிப்பாக ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. கடந்த 2024 டிசம்பர் 23 அன்று ஸ்பெயினுடைய கடலோர பகுதியில் மத்திய தரைக்கடலில் ஜொஸ்ட்ரா மேஜர் என்ற ரஷ்ய கப்பல் மூழ்கியிருந்தது. இந்த கப்பலில் 2 அணு உலைகள் கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. கப்பல் ரஷ்யாவினுடைய விளாடிவோஸ்ட் நகருக்கு செல்வதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் புலனாய்வு தகவலின்படி இது வடகொரியாவின் ராசான் துறைமுகத்தை நோக்கி சென்றிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த அணு உலைகள் வடகொரியாவினுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாக நம்பப்படுகிறது. கப்பல் மூழ்கியதற்கு பயங்கரவாத தாக்குதலே காரணம் என அது உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கப்பலின் அடிப்பகுதியில் 50 சென்டிமீட்டர் அளவிலான ஓட்டை காணப்பட்டது. இது லிம்பெட் மைன் எனப்படும் ஒரு வகை வெடிபொருளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கப்பல்களை செயலக்க செய்ய அதிநவீன சூப்பர் கேவிடோடிக் டார்பியோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஒரு தரப்பு கருதுகிறது. கப்பலில் இருந்த மாலுமி உட்பட 14 ரஷ்யர்கள் மீட்கப்பட்டு ஸ்பெயினுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். கப்பல் மூழ்கிய இடத்திலிருந்து முக்கிய தரவுகளை அளிக்க ரஷ்ய ராணுவம் மீண்டும் சில வெடிப்புகளையும் நடத்தியதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க கண்காணிப்பு விமானங்கள் அந்த பகுதியை தீவிரமாக கண்காணித்து வந்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் கூட நாங்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே ரஷ்யா, சீனா, வடகொரியா, இப்போது ஈரான், இவை எல்லாம் சேர்ந்து உலகத்தில் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் வடகொரியாவில் அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதும் அணு ஆயுத தயாரிப்புக்கான உத்திகள் மேற்கொள்ளப்படுவதையும் எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி இது கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்விகள் தான் எங்கு மையப்படுத்தப்படுகிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் இடையிலான யுத்தம் இன்னும் ஒரு புறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு மற்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் இப்படியாக இருக்கிறது.
ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதால் டொனால்ட் ட்ரம்ப் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாராம். ஈரானிடமிருந்து அணுசக்தி தொடர்பிலான உறுதியான வாக்குறுதிகள் கிடைக்காததே இதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஈரானுடைய சமீபத்திய முன்மொழிவு மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் அதை அவர் குப்பை எனவும் விமர்சித்திருக்கிறார். தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் உயிர்காக்கும் கருவி உதவியுடன் இருப்பது போன்ற மிக முக்கியமான மோசமான நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதை அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான திட்டமாகும். ஈரான் அனுப்பிய கடிதத்தில் அணு ஆயுதங்களை தவிர்ப்பது குறித்து தெளிவான உறுதிமொழி இல்லை என ட்ரம்ப் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மறுபுறமாக வெளிநாட்டு வங்கிகள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய மக்களுடைய பணத்தை விடுவிக்க வேண்டும் என்பது ஈரானுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ஈரானிய கப்பல்கள் மீதான கடல்வழி தடைகள் மற்றும் தணிக்கைகள் நீக்க வேண்டும் என்பது ஈரான் வலியுறுத்துகிறது. பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக செயற்படுகிறது. இருப்பினும் ட்ரம்பினுடைய அதிருப்தியை ஈரான் தரப்பிற்கு பாகிஸ்தான் சரியாக கடத்துகிறதா என்பதில் அமெரிக்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதே நேரம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதாவது IRGC இந்த பேச்சுவார்த்தைகளை தடுப்பதாக கூறப்படுகிறது. போர் தொடர்வது அந்த படைக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிக அதிகாரத்தை அளிப்பதால் அவர்கள் போர் நிறுத்தத்தை விரும்புவதில்லை என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சிவில் தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் இராணுவ அமைப்பிடம் இருப்பதால் தீர்வு காண்பதில் சிக்கல் நீடிக்கிறது. சுருக்கமாக சொன்னால் அணுசக்தி தொடர்பான பிடிவாதம் மற்றும் ஈரானின் உள்நாட்டு இராணுவ அமைப்பின் தலையீடு காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ஒரு பெரிய போர் அபாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே மத்திய கிழக்கினுடைய இந்த நிலவரம் என்பது மிகவும் மோசமானதாக இருக்கிறது. ஒருபுறம் ரஷ்யா, வடகொரியா இந்த கூட்டணிகள் செய்கின்ற அணு ஆயுத தயாரிப்பு, அதே நேரம் ஈரான் தனக்கும் அணு ஆயுதம் வேண்டும் என்று நிலைப்பது இந்த பேச்சுவார்த்தைகளை நீடிப்பதற்கான ஒரு காரணமாக மாறியிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான நிலையிலே அமெரிக்காவினுடைய உள்ளூர் அரசியலிலே சீனா தனது செல்வாக்கை எவ்வாறு ரகசியமாக செலுத்துகிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சீனா அமெரிக்காவுக்குள் புகுந்து விளையாடி இருக்கிறது என்றே சொல்லிக் கொள்ளலாம். அப்படியான ஒரு சம்பவம் இப்போது பதிவாகி இருக்கிறது. அதாவது முன்னாள் ஆர்கோடியா மேயர் ஜலின் வாங் சீன அரசாங்கத்தில் ரகசியமாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சீனாவுக்காக செயற்பட்ட அமெரிக்கர் என்கின்ற விடயம் எவ்வளவு மோசமானதாகும், எவ்வளவு பாரதூரமானதாகவும் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். குறிப்பாக 2020 முதல் 2022 வரை, அதாவது அவர் பதவியேற்பதற்கு முன்பு இந்த ரகசிய வேலைகள் தொடங்கி இருக்கிறது. சீன அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் புரோ பெய்ஜிங் கருத்துக்களை அமெரிக்காவிலே பரப்பும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாவோயிங் மைக்ஷான் என்ற சீன ஏஜென்ட்டுடன் இணைந்து ஒரு உள்ளூர் செய்தித்தளம் போல தோற்றமளிக்கும் ஒரு பிரச்சார தளத்தினை இவர் நடத்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். சீன அதிகாரிகளால் வழங்கப்பட்ட கட்டுரைகள் உதாரணமாக ஜிங்ஜியாங் பிராந்தியத்தில் கட்டாய உழைப்பு இல்லை என்ற மறுப்பு உடனடி இணையத்தில் வெளியிட்டார். தகவல் தொடர்புகளில் சீன அதிகாரிகளை தலைவர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம். அமெரிக்க சட்டப்படி வெளிநாட்டு அரசாங்கத்திற்கு செயற்பாடுகளை பதிவு செய்வதை தவறிவிட்டார். இந்த நிலையில் ஜலிங் வாங் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ள சம்மதித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 25,000 அமெரிக்க டாலர்ஸ் அபராதம் விதிக்கப்படலாம் என நம்பப்படுகிறது. அவர் ஏற்கனவே தனது மேயர் மற்றும் நகர சபை பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். அமெரிக்காவினுடைய ஜனநாயக அமைப்புகளை சீர்குலைக்க சீனா முயற்சிப்பதாக FBI எச்சரித்திருக்கிறது. உள்ளூர் அரசியல் தலைவர்கள் மூலமாக தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இந்த வழக்கு வெளிச்சமிட்டு காட்டுவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்க அரசியலில் சீனாவின் ஊடுருவல் முன்பு கருதப்பட்டதை விட ஆழமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த அச்சம் வாஷிங்டனையும் பீடித்திருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே மத்திய கிழக்கினுடைய இந்த மோசமான நிலை ஒரு புறம், ரஷ்யா வடகொரியாவினுடைய சீனாவினுடைய தொடர்பு இன்னொரு புறம், அமெரிக்காவுக்கு எதிராக இந்த சீனா மேற்கொள்ளுகின்ற நகர்வுகள் ஒரு புறமாக ஒரு குழப்பமான தரப்புக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது உலகம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இது எப்படி நகரும், எப்படியாக மாறும் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய போர்த்தரவுகளை பெற்றுக்கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். அதே மாதிரி மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் உறவுகளே. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.